வானங்கள் மேலிருந்து பொழியட்டும், மேகங்கள் நீதிமானை பொழியட்டும், நிலம் திறக்க மீட்பர் தோன்றட்டும். தந்தையும் தூய ஆவியாரின் பெயரால் ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் கடவுளின் தூய ஆவியாரின் குடும்பம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறைவனின் ஆசிரை நாடி வந்துள்ள இறைமக்களே, இன்றைய திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க உங்கள் ஒவ்வொருவரையுமே அன்புடன் வரவேற்கின்றேன். திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிற்றில் நாம் ஏற்றிய மெழுகுதிரி அமைதி என்ற மதிப்பீட்டை குறித்தது. இயேசுவின் வாழ்க்கை அமைதி என்ற வார்த்தையில் தொடங்கி அதே வார்த்தையில் நிறைவு பெறுவதாக இரக்கத்தின் நற்செய்தியாளர் லூக்கா எழுதுகிறார். இயேசுவின் பிறப்பு செய்தி இடையர்களுக்கு அமைதியின் செய்தியாக வழங்கப்படுகிறது. தான் வெண்ணேற்படைய முன் இயேசு தன் சீடர்களுக்கு தன் அமைதியை விட்டு செல்கின்றார். இயேசு யார் யாரை சந்தித்தாரோ அவர்கள் வாழ்வில் உடல்நலம் பொங்கியது, உள்ள அமைதி பொங்கியது, உயிர்ப்பு பொங்கியது, உன்னத வாழ்வு பொங்கியது. இதோ இயேசு நம்மையும் சந்திக்க இந்த திருப்பலியின் வழியாக ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வரவிருக்கின்றார், ஒவ்வொருடைய இல்லத்திலும் வரவிருக்கின்றார். நாம் அவரை வரவேற்க தயாராக இருக்கின்றோமா? நம்முடைய உள்ளம் அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றதா? நமக்காக, நம்மோடு அவர் என்பதே அவரின் வாக்குறுதி. எனவே அவர் தரும் அமைதியான நிலை வாழ்வை நோக்கி பயணிக்க, அவரை சந்திக்க தேவையான வரங்களை இந்த 4வது திருவருகை காலத்தில் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் இந்த திருப்பலியில் நன்றி வழியாக ஜோசப் எட்வின், ஜோசப் அக்கியநாத் மற்றும் அவருடைய குடும்பத்தினரும், அந்தோனி அபிஷேக் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை ஏற்படுத்த வேண்டுவதற்காகவும் தொடர்ந்து ஆசீர்வாதத்தை பொழிய வேண்டும் என்பதற்காகவும் இந்த திருப்பலியை நன்றிபடியாக ஜெபிக்கின்றார்கள். அதோடு இணைத்து இந்த திருப்பலியில் மரிய சூசை ஆரோக்கியமேரி, ஜிஎம் டேவிட் ஆரோக்கியமேரி, பதர் ஜோசப் ஆப்ரஹாம் தன்னுடைய 50வது குருத்துவ அருள் பொழிவு ஆண்டினை இந்த நாளில் சந்திக்கின்றார்கள். அவருடைய ஆன்மாவும் இறைவன் அவர்களுக்கு திரைப்பாற்றியை கொடுக்க என்பதற்காகவும், செல்வி அவருடைய ஆண்களத்திற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் நம்முடைய ஒவ்வொருடைய குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆத்துமாக்களை திரைப்பாற்றி கொடுக்க வேண்டுவதற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். ஆன்மீக சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவரை நலமாக்க அனுப்பப்பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் இறைவனை இறக்க வைத்து இந்த பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமா. ஆண்டவரே உமதருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருளுமை வேண்டுகின்றோம். திருமகன் மனிதரானவை வானதோர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினால் சிலுவையினால் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூய ஆவியாரிடத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம். ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் திருவாக்கை அருளி சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சளிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவர் மறைவாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகம் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடவுளின் மீது அதற்கு அடித்தளமிட்டுள்ளார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவரது மனை ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தியவர். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கடவுளின் அன்பை பெற்று மக்களாக அழைக்கப்பட்டுள்ள உரோமைய நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாயிருக்க அழைப்பு பெற்றிருக்கின்றீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல், அதாவது கடவுள் நம்முடன் இருக்கிறார் என பெயரிடுவர். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவத்திலிருந்து மீட்பார் என்றார். இதோ, கன்னி கருவுற்று ஒரு ஆன்மாவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு படித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கே புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, திருவருகை காலத்தில் 4வது ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நாட்களில் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பை கொண்டாட தயாரா இருக்கிறீங்களா? தயாரா இருக்கிறீங்களா? வீட்டில் கலங்களா, அச்சு முறுக்கு, அதிரசம் எல்லாம் செஞ்சாச்சு, தயாராகிடுச்சு. நம்ம வீட்டு வேலை எல்லாம் வீட்டிலலாம் வெள்ளக்கல் அடிச்சாச்சு, துணி கிணி புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கியாச்சு. அப்போ தயாராக இருக்கீங்க தான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்கிறது, கலங்கள்லாம் சேர்ந்து ரொம்ப இதெல்லாம் கிடையாது, அல்லது வீட்டில் வெள்ளடிக்கிறதுலாம் அந்த பிரச்சனை கிடையாது. உங்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யணும்? வெள்ளடிக்கணும் இல்லையா? உள்ளத்தில் ஒற்றடிச்சு வெள்ளடிக்கணும். எப்படி? பெரிய கடைக்கு போயிட்டு சுண்ணாம்பு நல்லா வாங்கி வச்சுட்டு அப்படியே ஒரு டம்ளர் நல்லா கலக்கி செஞ்சணும், குடிச்சிடணும். வெள்ளடிச்சிருக்கீங்க. அப்படி குடிச்சிங்க என்ன பண்ணுவாங்க? 4 பேர் உங்களுக்கு வெள்ளடிச்சுவாங்க. அப்படித்தானா? சரி, அன்புக்குரியவர்களே, பாவசகித்து அமைக்கின்ற நம்முடைய தவறை அல்லது நம்முடைய பாவங்களை கழுவி எவ்வாறு நம்முடைய வீட்டை அலங்கரிக்கின்றோமோ, எவ்வாறு நம்முடைய வீட்டை சுத்தப்படுத்துகின்றோமோ, அதே போல நம்முடைய உடலில் தங்குகின்ற இறைவனின் இல்லத்தையும் நம் ஒவ்வொருவருமே
நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அல்லது இருமாப்பு கொண்ட இதயங்களை வெளியே எடுத்து மன்னிக்க முடியாத தன்மை இருந்தால் அவர்களை மன்னிக்கக்கூடிய மனநிலையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறு மன்னிப்பு கொடுக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் சுத்தமாகும். எனவே அதற்காகத்தான் இதை நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இது எப்படி சாத்தியமாகும் அப்படி பார்த்தோம் என்றால் இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக கொடுக்கப்படுகிறது. இன்றைய முதல் வாசகம் நற்செய்தியின் வாசகம் ஒரு ஒத்தமைவாக இருக்கின்றது. முதல் வாசகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடவுள் பேச்சை செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. முதல் வாசகத்துல கடவுள் பேச்சை கேட்காத ஆள், அதை பத்தி சொல்லுகிற வசனம் முதல் வாசகம். நற்செய்தி வாசகம் அதற்கு ஆப்போசிட், கடவுள் பேச்ச முழுமையா கேட்ட ஒரு மனிதனுடைய ஒரு நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், முதல் வாசகத்தை ஆகாசு அந்த யூதாவினருடைய மன்னராக இருக்கின்றார். அப்போது ஆண்டவரை முழுமையாக பற்றி கொள்ளாமல் அங்க போர் நடக்கின்றது. ஆகாசுடைய படைகள் மிக குறைந்த நபர்களாக இருக்கின்றார்கள். உடனே அவருக்கு பயம். இப்ப சிறிய நாட்டிலிருந்து படையெடுத்து வந்த என்ன பண்ணிடுவாங்க, யூத நாட்டை முழுமையா அழிச்சிருவாங்க. அதனால என்ன பண்ணுவேன், நான் இன்னொரு நாட்டில் போய் சேர்ந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னன் யோசிக்கான். ஆகாசு யோசிக்கின்ற பொழுது, ஆனால் இந்த எஸ்ஐ ரேவாட்டர் சொல்றாரு, நீ மனிதர்களை நம்பாத, மனிதர்கள் நம்புறது போதும், கடவுளை உன்னை காக்கின்ற கடவுள் இருக்கின்றார், அவரை முழுமையாக விசுவாசி, அவரை நம்பு, உனக்கு வெற்றி கிடைக்கும். எனவே அவர்கிட்ட ஒரு அடையாளத்தை கேளு. கடவுளை எனக்கு குழப்பங்கள் இருக்குது, கண்ணீர்கள் இருக்குது, கவலை இருக்குது, எனக்கு ஒரு அடையாளத்தை கேளுங்க அப்படிங்கிறார். உடனே ஆகாசு கேட்டாரா? ஆகாசு என்ன சொன்னாரு? அப்போதான் ரொம்ப நல்ல மாசம் ஆயிடுச்சு. என்ன சொல்றாரு? நானும் கேட்க மாட்டேன், நானும் பாருங்க, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன். சில நேரம் நம்ம அப்படிதான், என்னுடைய சொந்த எண்ணங்களை கொண்டு என்னுடைய பிராபலத்தை, என்னுடைய குழப்பங்களை நான் தீர்வு செய்வேன். கடவுளை நம்ப மாட்டேன், இல்ல கடவுள் வேண்டாம், என்னுடைய சொந்த எண்ணம் வரும். எனக்கு குழப்பங்கள் இருக்குதா, கண்ணீர் கவலை இருக்குதா, நான் பார்த்துக்கிடுவேன். கடவுளை ஒரு ஓரமா வச்சிருக்கோம். நபர்களை பார்த்து தான் கூறுகிறது. இசையரே வாக்கினர் ஆகாசம் மட்டும் இல்லை, இங்க வந்து ஒவ்வொரு நபரையும் பார்த்து வருகின்றார். உனக்கு கண்ணீர் இருக்குதா, கவலை இருக்குதா, நீ கவலைப்படாத, நீ கடவுளை முழுமையாக செய், கடவுளுடைய வார்த்தைக்கு அவர் உனக்கு வழியை காட்டுவார், அவர் உன்னுடைய குழப்பங்களை தீர்ப்பார், அவர் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். கடவுளை முழுமையாக விசுவாசி, கடவுளுடன் உன்னையே சரணடை, உன்னுடைய குடும்பத்தை சரணடை. நாம் கடவுளிடம் நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோமா? யார் ஒருவர் கடவுளிடம் நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றார்களோ அவர்கள் கடவுளுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்வில் உலகத்தில் வாழ்ந்து காட்டுவார்கள். அதே போல இன்றைய நற்செய்தி வாசகத்தை பாருங்க, அங்கேயும் ஒரு குழப்பம். என்ன குழப்பம் பாருங்க, தனக்கு ஒரு பெண்ணை திருமணம் ஒப்பந்தம் ஆயிடுச்சு, நிச்சயதார்த்தம் முடிஞ்ச என்ன நடக்குது, கல்யாணத்துக்கு முன்னாலே குழந்தை கருவா இருக்கிறாங்க, அந்த பெண்ணு கருவா இருக்கிறாங்க. குழப்பங்கள். இந்த யோசிப்பு நேர்மையாளராக இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த பெண்ணை மற்றவங்கிட்ட இகழ்ச்சிக்கு அல்லது அவங்களை பத்தி இல்லாதது கொள்ளாத சொல்ல ஒரு வெறுப்பட. அதே நேரத்தில் அவர் அந்த பெண்ணோட கூடி வாழவும் விரும்பல. அந்த குழப்பம் இருக்கு. ஆனா இஸ்ரேல் சட்டம் நமக்கு தெரியும். இஸ்ரேல் சட்டம் என்னன்னா, ஒரு பெண் கல்யாணத்துக்கு முன்னால கருப்பமாகி கல்லால எடுத்து எரிஞ்சு கொள்வாங்க. கல்லால எரிஞ்சு கொள்ளும் போது என்ன நடக்குது, அந்த பெண்ணும் சாப்பிடாங்க, இன்னொரு யார் சாப்பிடாங்க, அந்த வயிற்றுல இருக்க குழந்தையும் சாப்பிடுங்க. அதை மனதில் கொள்ளுகிறார் யோசிப்பு. நான் அந்த பெண்ணை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கலாம், 2 உயிர் பேரும் நான் நினைச்சிறேன், யாருக்கும் தெரியாம யாருன்னு சொல்லாம அவங்க விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மனசுல போராட்டம். எப்படி விளக்கலாம், எப்படி அவங்க தள்ளி வைக்கலாம், இந்த திருமண ஒப்பந்தத்தை எப்படி நம்ம முடிக்கலாம் அப்படி யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். சில நேரம் நம்முடைய குடும்பத்திலையும் அநேக பிரச்சனைகள் இருக்காங்க. இக்கட்டணும்
கடன் பிரச்சனை மூழ்கிடலாம், யாரையும் சொல்ல முடியாத நிலைமைகள். இப்போ ஒவ்வொரு வருடையும் நான் போய் கேட்டேன், உங்க வீட்டில் என்ன பிரச்சனை கேட்ட தெரியும், அந்த உங்களுடைய மன உள்ளத்தில் இருக்கின்ற வேதனை, அந்த வேதனையோடு குழப்பங்களோடு இருக்கின்ற பொழுது அதனை சிந்தித்துக் கொண்டே கடவுளிடம் சரணடைகின்றார். யோசேப்பு தன்னுடைய எண்ணத்தின்படி போகல, கடவுளுடைய சரணடைகின்றார். கடவுளை நான் என்ன செய்யணும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதை தூங்குகிறார். தூங்கினவுடன் என்ன நடக்குது? கடவுள் அவர்களுக்கு அவருடைய தூதரை அனுப்பி, அஞ்சாத கலங்காத, இந்த பெண் கருவுற்றது தூய ஆவியானார், எனவே ஏற்றுக்கொள். யார் ஒருவர் கடவுளை முழுமையாக விசுவாசித்தார், கடவுள் என்னை பார்த்துக் கொள்வார், என்னுடைய குழப்பங்களுக்கு தீர்வு கொடுப்பார், என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொடுப்பார் என்று யார் ஒருவர் நம்புகின்றார்களோ அவர்கள்தான் கடவுளுடைய தூதர்கள் வழியாக கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடியும், அதன்படி செயல்பட முடியும். இந்த திருவருகை காலத்தில் இருக்கின்றோம், கடவுளுடைய பிறப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் நம்முடைய குடும்பத்தில் கடவுள் நம்மோடு எப்படி பேசிக் கொண்டிருக்கின்றார்? நம்முடைய குடும்பத்தில் கடவுள் பேசலாம், தன்னுடைய மனைவியின் மூலமாக, தன்னுடைய கடவுளின் மூலமாக, தன்னுடைய பிள்ளைகளின் மூலமாக கடவுள் பேசலாம். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை நாம் உணர்கின்றோமா, உணர்ந்து ஏற்றுக்கொள்கின்றோமா? சற்று நம்பினாமையை சொல்லிட்டு பார்ப்போம். 1 வசனம் கூறுவது, இதோ கண்ணி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தை இம்மானுவேல், கடவுள் நம்முடன் இருக்கின்றார். இந்த வார்த்தை மரியாதை மட்டுமல்ல, யோசேப்புக்கு மட்டுமல்ல, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குமே கூறுவது, கடவுள் உங்களோடு இருக்கின்றார், கடவுள் உங்களோடு இருக்கின்றார், உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார், உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். எனவே அன்புடையவர்களே, இந்த நாளில் இறைவனை முழுமையாக விசுவசித்து, அந்த விசுவசித்த இறைவனை நம்முடைய வாழ்க்கையினால் பிறருக்கு கொடுக்க வேண்டுவதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். ரோமையர் எழுதிய திருமுகத்தில் கொடுக்கப்பட்டது 2ஆம் வாசகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கூறப்படுவது போல, பிற இனத்தவராகி நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். வந்திருக்கிற ஒவ்வொருவருமே இயேசு கிறிஸ்துக்கு உரியவர்களாக இருக்கின்றோம். எனவே இயேசு கிறிஸ்துவனுடைய பண்புடல்களை கொண்டவர்களாக அவருடைய பிறப்பை நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் பிறக்க என்பதற்காக இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் இருக்கின்றார், தந்தையும் மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைவன் நமக்காய் மனிதரானார், கன்னிமரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது கொண்டார், விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராக வந்துடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாவங்களை விடுகிறேன், பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். ஆமென். பாடப்பட்ட ஒரே ஒரு கரெக்ஷன் என்ன அப்படின்னா, விசுவாச பிரமாணம் நீங்க சொன்னீங்கன்னா இது நீங்க பாடும்போது பாடிடலாம் இல்லையா, சொல்லும்போது விசுவாச பிரமாணம் திருச்சபை நமக்கு வேற ஒரு வச்சிருக்கு, அதை மட்டும் சொல்ல முடியவில்லை. ஆண்மையோடு கேட்டிருக்குங்க. 2வது அர்த்தம் சரிங்களா? அன்பிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் பிறப்பை கொண்டாட இருக்கும் இத்தருணத்தில் நம் அன்னை மரியாவை போல ஆண்டவரின் திருவுள்ளத்திற்கு ஏற்ப நம்மை கையளித்து நம்பிக்கையுடன் நமது மன்றாட்டுகளை இறைவனிடம் எழுப்புவோம். எம் திருத்தந்தை லியோ ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் மாசற்ற மனமும்
தொண்டாற்றும் உள்ளமும் கொண்டு வாழ உமது ஆசையை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவ்வுலகில் உள்ள குடும்பங்கள் அன்னை மரியாளின் விசுவாசத்தையும் பணிவையும் முன்மாதிரியாய் கொண்டு அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு அமைதி அன்பு ஒற்றுமை வாழ வரமல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயிட்டோர்கள், முதியோர்கள், தனிமையில் இருப்போர், கைப்பெண்கள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் இறைவனுடைய ஆறுதலையும் இயேசுவின் பிறப்பின் மகிழ்ச்சியையும் பெற்று வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய இளைஞர்கள் உலக ஆசைக்கு அடிமைகள் ஆகாமல் உமது வார்த்தையை மனதில் இருத்தி தங்கள் வாழ்க்கையில் நேர்மை, தேவ பயம், ஒழுக்கத்தையும் சிறந்து விளங்கி நல்லதொரு எதிர்காலத்தை பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து விடுவாக நம்முடைய குடும்பத்தை முழுமையாக இறைவனிடம் ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நாளை கொண்டாட தயார் செய்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் நம்மில் இருக்கின்ற வேதனைகள், நம்மில் இருக்கின்ற சோதனைகள் அனைத்தையும் இறைவன் மாற்ற வேண்டும் என்பதற்காகவும் நாம் யோசேப்பை போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்க இவ்வுலகத்தில் வாழ்ந்து அவருக்கு சாட்சியுள்ள மகனாக மகளாக நம்முடைய குடும்பத்தில் வாழ வேண்டிய ஆற்றலை கொடுக்க வேண்டியதற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய சொந்த எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கடவுளுடைய பார்வையில் கடவுளுடைய எண்ணத்தின்படி இவ்வுலகத்தில் நாம் வாழக்கூடிய ஆற்றலை இறைவன் கொடுக்க வேண்டியதற்காகவும் துயாவின் வல்லமையினால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல தந்தையே, உம் திருமகன் கிறிஸ்து எங்கள் மீட்பராகவும் அமைதியின் அரசராகவும் எங்கள் மத்தியில் பிறக்க திருவுள்ளம் கொண்டீரே. நாங்கள் கொண்டு வந்த மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்திடும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய வாழை வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றுதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை எனக்கு நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒப்பற்ற வழியை கண்ணோ
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனை எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரானதை ஏற்றுள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் விடுத்து நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலமா. இறைவாக்கினர் அனைவரையும் திருமுறைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லப் பெரிய அன்புடன் கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரை மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானோதர் முதன்மை வாழ்ந்தோரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர், 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஆண்டவரை மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு வை மாறுவதாக. அவர் தாழ விட விடம் பணிந்து தம்மை கையெழுத்து அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சிடர்களுக்கு அளித்தல் கூறியதாக. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவரிடமே இரவு பிறந்த இறந்தது கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் கிறிஸ்து இறந்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே
ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் கிடந்து கொண்டிருக்கின்றோம். உம் திருமணத்திற்கு ஒளியும் புரிய தகுந்தவர்கள் எங்கள் ஒவ்வொருவரையுமே ஏற்றுக்கொண்டது. எனவே மக்கள் செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகத்து பரப்பிரகுலத்திலே எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் பீட்டர் எங்கள் துணை ஆயர் ஆரம்பிக்கிற சதீஷ் எல்லா திருநிலையிலும் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருக்கும். மேலும் உயிர் தடம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இன்னும் சிறப்பாக இன்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைத்து ஆத்மாக்களையும் எங்கள் குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆத்மாக்களையும் இந்த ஆலயத்தில் வாழ்ந்து இறந்த அனைத்து ஆத்மாக்களையும் யாருடையாத ஆத்மாக்களையும் உத்தரகத்தில் நிறைகின்ற அனைத்து ஆத்மாக்களையும் கருவிலை சிதைந்த அனைத்து ஆத்மாக்களையும் இறக்கத்தில் நினைவு உமது திருமுக வழியினுள் ஏற்றிருந்தோம். ஆண்டவரே எங்கள் அனைவர் மீன் விரக்கமாக பல்வேறு கவலையோடும் கண்ணீரோடும் கலக்கத்தோடும் இருக்கின்ற மக்கள் எவ்வாறு யோசனை தோன்றி அஞ்சாதை நான் உங்களோடு இருக்கின்றேன் என்கின்ற உம்முடைய உடனிருப்பை படுத்தீர். அதே போல இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களிடம் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து நீர் வாக்களித்து அஞ்சாதீர்கள் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்கின்ற உணரக்கூடிய ஆற்றலை ஒவ்வொருவர் மீதும் கொண்டிருந்தது. ஆண்டவரே அனைவர் மீது இறக்கமாயிரும். நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்துமே உமக்கு ஏற்றவராக இருக்கக்கூடிய மனதினையும் எங்களுக்கு தந்தரிடும். கடவுளின் கண்டத்தாயிரம் அவருடைய கணவரான ஒரு யோசைக்கும் புனித திருத்துவர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தவராக இருந்தனர். நாங்கள் நிறைய வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இதை படிப்பில் நாம் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பக்தியோடு விசுவாசத்தோடு பொருள் உணர்ந்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயதென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்துள்ளோம். ஆண்டவரே, தீமையில் அனைத்து விருதங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுபிடித்தவர்களும் என்று ஆடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவரு கள்ளக்கமின்றி நலமாயிருக்குமாக நாங்கள் இதற்கு பேருந்திற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்தொடர்களுக்கு ஒளிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருக்கிறார் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின்
பாவம் போக்கும் இறைவனின் தமரியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் தமரியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சிலை. இவரே நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நம் ஒவ்வொருடைய இல்லத்திலும் தங்கி வாழ்ந்து கொண்டிருப்பவர். இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இதோ கன்னி கருவுறுவார், ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவர் பெயர் இம்மானுவேல் என அழைக்கப்படும். நன்றி கூறி மன்றாடுவோமா. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பு அளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மேன்மேலும் இறை பற்றுடனும் உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வுகளை தகுதியான முறையில் கொண்டாடும் நேர்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். குட் மார்னிங். உலகத்திலேயே ரொம்ப சிறந்த ஒரு கணவன் அப்படின்னு சொன்னால் அது சூசைப்பர் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனால் பெரும்பாலும் உலகத்தில் இருக்க எல்லா மக்கள் பெண்கள் வந்து என்னுடைய கணவர் வந்து சூசைப்பர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. உண்மையா? நிறைய பேர் சிரிக்கிறீங்க. சில பேர் மட்டும் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஒருவேளை இப்படி இருக்கலாம், எனக்கு இந்த மாதிரி சூசைப்பர் மாதிரி கணவன் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்துவங்களே, ஒரு பெண்மணியை வந்து யார் ரொம்ப மதிக்கிறாங்களோ அவங்க தான் ஒரு நல்ல ஆண்மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சில பேருக்கு வந்து அமையும், சில பேருக்கு அமையாது. அது கடவுள் கொடுத்த வரம். சில நேரத்தில் வந்து சில இந்த மேரேஜ் ப்ரிப்பரேஷன் வரும்போது நான் கேட்பேன் பையன்களை, நீங்கள் எந்த சைட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க சூசைப்பர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா. அது சும்மா சொல்கிறாங்களே எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் அது நல்ல ஒரு விஷயம். அதனால் புரிது சூசைப்பர் மாதிரி ஆண்கள் இருக்கிறது நல்லது, புரிது சூசைப்பர் மாதிரி கணவன் கிடைக்கிறது நல்லது. அந்த மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூசைப்பருக்கு வேண்டிக்கணும். ஆகமன காலத்தில் 4ஆம் ஞாயிறு வர புதன்கிழமை வந்து விஜில் ஆஃப் நேட்டிவிட்டி ஆஃப் லார்ட் ஆண்டவர் இயேசு பிறந்த நாளுடைய விழா. 25ஆம் தேதி கிறிஸ்மஸ், 26ஆம் தேதி சென்ட் ஸ்டீஃபன் உடைய விழா, சனிக்கிழமை சென்ட் ஜான் அப்போஸ்தலன் அவருடைய விழா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஹோலி ஃபேமிலி திருக்குடும்பத்துடைய விழா. கிறிஸ்துவங்களே, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து இருக்குது, அதில் நிறைய ஷீட்கள் எல்லாம் இருக்குது. நம்பர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு யாராவது விருப்பம் இருந்தால், யாருக்காவது நீங்கள் இந்த கிறிஸ்மஸில் வந்து பகிர்ந்து கொள்ளணும், இல்லை உங்களுடைய சந்தோஷத்தில் வந்து அவங்களுக்கு பங்கு உண்டு அப்படின்னு நினைப்பவர்கள் அதை சீட் எடுத்து அந்த நம்பர் உங்கள் நம்பரை எழுதிச்சு வைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். கிரிப் காம்படிஷன்ஸ் வந்து 23ஆம் தேதி லாஸ்ட்டு, அதுக்கு முன்னே வந்து உங்கள் லிஸ்ட் கொடுக்க உங்கள் பேருங்க கொடுக்கும் மாதிரி கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு திருப்பலி முடிந்த பிறகு 7 மணிலேருந்து 9 மணி வரையிலும் கன்ஃபெஷன் பாவசங்கள் கேட்கப்படும். மற்றும் நாளையும் 4 நாளைக்கு திங்களும் செவ்வாய்க்கிழமை 5 மணிலேருந்து 9 மணி வரையிலும் பாவசங்கள் கேட்கப்படும். மற்றும் ஒருவேளை நீங்கள் ஏதாவது வேலைக்கு போயிட்டு லேட்டாக வரணும்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து இதை அப்ரோச் பண்ணலாம். கிறிஸ்மஸ் அன்று 24ஆம் தேதி டிசம்பர் 8:30 மணிக்கு ஆங்கிலத்திலும் கேரல்ஸும், மற்ற 9 மணிக்கு திருப்பலி இருக்கும். 11 மணிக்கு தமிழில் கேரளும், 11:40க்கு திருப்பலி தொடங்கும். அதனால பார்க்கிங் வந்து இங்கே நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மாஸ் வரவங்க. டிசம்பர் 25ஆம் தேதி 6 மணிக்கு கன்னடத்திலும், 7:10 மணிக்கு தமிழிலும், மறுபடியும் 8:15 மணிக்கு தமிழிலும், 9 மணிக்கு ஆங்கிலத்திலும் திருப்பலி இருக்கும். அன்று சாயங்காலம் திருப்பலி இருக்காது. மற்றும் பார்க்கிங் செய்யப்படுது. தயவுசெய்து இந்த செக்யூரிட்டி சண்டையில் போடக்கூடாது, அவங்கள்ட்ட இந்த கோஆப்ரேட் பண்ண மாதிரி அவங்க கேட்டுக்கொள்கின்றேன்.
டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1 மாஸ் வந்து 24 25 ஏற்ற மாதிரி தான் இருக்கும். கடந்த வார காணிக்கை மொத்தம் 53,810 ரூபாய் மாதிரி இருக்கும். நன்றி. இந்த கிறிஸ்மஸ் டைமில் நிறைய செலவுகள்லாம் இருக்குது. யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் தயவுசெய்து வாங்க. சென்ட் தாமஸ் சர்ச்சில் வந்து சாண்டா எக்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க. அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அங்கே வந்து 27 காலை 7 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரையும், காத்தால 6 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரையும். அதனால் யாராவது விருப்பப்படுறவங்க வந்து போயிட்டு பார்த்துட்டு வரலாம். நம்முடைய பங்கில் இருக்கிற எல்லா யூத்துங்களுக்கு வந்து இந்த பாவசங்களை பற்றியும் மற்றும் ரீகலெக்ஷன் ஒரு மெடிடேஷன் மாதிரி 11 மணிலேருந்து 12 மணி வரையும் இருக்கும். மற்றும் கன்ஃபெஷன் கேட்கப்படும். அதுக்கு விருப்பங்கள் வந்து சேரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் இன்றைக்கி கோயில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு மரியன் சேனர்கள் இருக்காங்க. வேறு யாராவது விருப்பம் இருக்கிறவங்க கூட வந்து வாலண்டியர் வரணும். சர்ச் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து சேரலாம். இன்றைக்கி வென்சிட்டி பாலர்கள் வந்து வெளியே நிற்கிறாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ. ஆண்டவர் உங்களோடு